முதலமைச்சர் ஆயினா தொகுதி ஃபுல்லாக போகணும், எங்கெங்கே பிரச்சனையோ அங்கே தந்திக்கணும். எப்படி போக போகிறாரு சட்டமன்றத்தில் நம்ம ஆளுங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவார்னு எங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா சட்டமன்ற தொகுதிக்கு அவர் வருவாரா இல்லை பனையூர்லேயே உட்காந்துப்பாரா? விஜய் என்று ஒருவன் வந்தால் தமிழ்நாடு அழிந்துவிடும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தற்குறிகளாக மாறுவார்கள். அவன் வேட்பாளரை பாருங்கள், 115 வேட்பாளரை பாருங்கள். பாலியல் குற்றவாளி, கடத்தல், போதைப்பொருள், கஞ்சா, அவன் எல்லா பேக்ரவுண்டை எடுத்து நாளைக்கு வெளியிடுங்க சார். திமுக ஆட்சி அகற்றணுன்றதில் பாஜக வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. எடப்பாடி அவர் இருந்த 4 வருஷமும் தெரியும். மக்கள் விரோத சட்டம் எல்லாமும் அவர் வந்து காற்று இடத்துல தான் கையெழுத்து போட்டார். அதுவே இப்போ எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எந்த மக்கள் விரோத சட்டத்திலையும் கையெழுத்து போடல, சண்டை போட்டார். அவர் எதிர்த்து இப்போ சட்ட போராட்டம் பண்ணார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், சுப்ரீம் கோர்ட்டில் சண்டை போட்டு நீதியை நிலைநாட்டினார். அவரை தவிர யார் ஜெயிச்சு வந்தாலும் அது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். தேர்தல் அதிகாரி நரேஷ்குமார் மோடி உடைய கையால் இன்றைக்கு டெல்லி பாராளுமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை மாற்ற சொல்லி காங்கிரஸ்காரர்கள்லாம் ஒன்று கூடி ஜனாதிபதியை சந்தித்து புகார் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கின்ற தேர்தல் மக்கள் வாக்களித்த தேர்தல் அல்ல, இது நியாயமான தேர்தல் அல்ல. ஆனால் இது அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து சதித்திட்டம் போட்ட தேர்தல். மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி. 2 கட்சிக்கும் வந்து இந்த கட்சிக்கு 50 வருஷம், அந்த கட்சிக்கு 75 வருஷம், அப்படி பராம்பரிய இதெல்லாம் அடித்து உடச்சி புதுசாக வந்து ஒன்றுமே இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னு இது எல்லாத்துக்கும் காரணம் எஸ்ஐஆர். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எஸ்ஐஆர். அப்படியே இந்தியா ஃபுல்லாக எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டிங்களே. ஒன் கார்டு ஒன் நேஷன் அதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அமித்ஷா, மோடி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் 3ம் சதி செய்து நம்ம திமுகவை தோற்கடித்திருக்கிறார்கள். மோடியை பார்க்கும்போது இந்த மிஷினில் வேலை செய்யப்பட்டு இருக்குது. காரணம் என்ன? பிஜேபி மாத்திரம் தோத்துட்டோம்னா கேள்வி வரும். அதனால் இன்றைக்கி வேணால் நீங்கள் பாருங்கள், ஈவினிங்கில் ஒரு 4-5 பேர் பிஜேபியில் கழிச்சான், மற்றவங்களாம் தோத்துறாங்கன்ற முறையில் கொடுப்பானுங்க. காரணம் என்னென்னா இவனுடைய பிஜேபி தான் விஜய். நம்ம விஜயும் கூடவே இருந்து குறிப்பறித்திருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்பு அமித்ஷா சொன்னார், நான் திமுகவையும் முக ஸ்டாலினையும் அழிக்காமல் ஓய மாட்டேன் என்று. அவர் இன்னைக்கு திமுகவை அழித்திருக்கலாம். அவருடைய அழிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இது முழுக்க பிஜேபியோட சதி. இந்த பொட்டி மாற்று வேலை இதெல்லாம் பிஜேபியோட சதி தான். இது அமித்ஷாவோட முக்கியமான வேலை இது. பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து இப்போ 100 தொகுதி லீடிங்கில் இருக்கிறாருன்னா அது யாரோட வேலை? இப்போ வந்து உட்கார முடியுமா? 75 காலம் ஆட்சியில் இருக்க நாங்கள் எப்படி அப்போ சொல்லுங்கள்? திராவிட கழகத்தை அழிக்கிறதுக்கு எவனால முடியாது, எந்த கப்பனாலும் முடியாது, எங்கே கம்மனாலும் சொன்னவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க திராவிட கழகத்தை அழிக்கிறதுக்கு. ஆனால் ஒருத்தன் வந்து அமித்ஷான்றவன், அவன் சொந்தக்காரன் வந்து ஞானேஷ்குமார் தேர்தல் அதிகாரி, அவன் பண்ண சூழ்ச்சி தான் இது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காலை ஊன முடியாதுன்னு நினச்சான். இன்றைக்கி வந்து விஜயை வச்சு காலை ஊனத்துக்கு வந்துக்கிறான். தமிழ்நாடு எந்த லட்சத்தில் போக போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களே சிந்திக்கணும். இந்த தேர்தலிலே தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து அமித்ஷாவும் மோடியும் சதிவலையை பண்ணி இந்த தேர்தலிலே வெற்றி காண நினைக்கிறார்கள். விஜய் அவர்கள் 4 இடத்தில் தான் பிரச்சாரம் பண்ணார், நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணவில்லை. எந்த தொகுதியிலும் போய் அவர் நிற்கின்ற பெரம்பூர் தொகுதியிலே போய் மக்களை போய் ஓட்டு கேட்கவில்லை, மக்களிடத்தில் வாக்கு கேட்கவில்லை. ஏனால் அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போனார், அந்த விசாரணையில் கையை காட்டிட்டு வந்தார். இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். ஒன் கார்டு ஒன் நேஷன் அதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவ்வளோதான், வேற ஒன்றும் பேச முடியாது சார். இது வந்து முழுக்க மோடியால் செய்யப்பட்ட ஒரு சதி. மோடியுடைய மறுரூபம் தான் இவர் விஜய். எங்ககிட்ட இருக்கிற அத்தனை தொண்டர்களும் ஸ்டாலின் ஆர்மிஸ். நம்மளாம் யாரு? ஸ்டாலின் ஆர்மி.